ஹாய் மக்களே, நான் உங்கள் திண்டுக்கல் காயங்காய். இன்றைக்கி நம்ம எங்கே சமைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஒரு ஆர்டர் பண்ணுறோம். நம்ம ரெகுலர் கஸ்டமர் ஒரு ஆர்டராக கொடுத்துட்டாங்க. 8 படி மட்டன் பிரியாணி பண்ணுறோம். 8 படினா 12 கிலோ. இப்போ நிறையா பேர் நம்ம கமெண்டில் கேட்டுருக்காங்க, ஒரு படினா எவ்வளோ பாய்னு கேட்குறாங்க. ஒரு படினா 1.5 கிலோ அரிசி தான் வந்து ஒரு படி நம்ம கணக்கு. அதுக்கப்புறம் அது வந்து ஒரு தேக்ஸாவில் பண்ணுறோம். நல்லா குட்டி தேக்ஸா, பார்க்க அழகாக இருக்குது. நமக்கு வட்டாவை விட தேக்ஸாவை பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுன்னு அதை ருசித்து சாப்பிட்றது ஒரு தோணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு தேக் நல்லா இருக்கும். அது நம்ம மெனு என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, 12 கிலோ மட்டன் பிரியாணி, தால்ச்சா, ஆனியன் ரைத்தா, ப்ளஸ் வந்து சம்பா ரவை பீர்னி. இதோட இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோலாவில் பண்ணுறோம். அதை வந்து எல்லோரும் வந்து சிக்கனில் கேட்பாங்க. ஆனால் இந்த கஸ்டமர்களுக்கு என்ன சொல்கிறோம், மட்டனில் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. மட்டனில் நம்ம சிக்கன் வந்து மட்டனில் ஹை ரிச்சாக இருக்கும். அதனால் நம்ம மட்டன் கோலாவில் பண்ணுறோம். வாங்க நம்ம தொடர்ச்சி அந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். நம்ம அடுப்பை பற்ற வச்சு சட்டியை ஏற்றியாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தேக்கில் ஆக்குறோம். நம்ம பார்த்தீங்கன்னா எப்போ வந்து நம்ம நெய் வந்து படிக்கு 300 தான் ஊற்றுவோம். நம்ம கஸ்டமர் வந்து ரெகுலர் கஸ்டமர் என்ன செய்வாங்க, இந்த தடவை நெய் வந்து கொஞ்சம் சேர்த்து கேட்டிருக்காங்க. அதனால 100 எண்ணெயை குறைச்சிட்டு வந்து நெய் வந்து 100 கிராம் நம்ம சேர்த்துருக்கோம். அப்போ படிக்க நம்ம 400 கிராம் இந்த ஆர்டருக்கு நம்ம ஊற்றுறோம். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கு வந்து 300 நெய் 200 எண்ணெய் ஊற்றுவோம். எப்போ நம்ம ரெகுலராக ஊற்றுறோம் அதுதான். இன்றைக்கி நம்ம அந்த கஸ்டமர் என்ன கேட்டிருக்காங்க, நெய் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. அதனால் வந்து நம்ம நெய் 400 கிராமும் எண்ணெய் வந்து 100 கிராம் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம 8 படின்றதுனால நம்ம 800 கிராம் எண்ணெய் வந்து இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு எண்ணெய் நெய் நல்லா சூடாகிடுச்சு. இந்த டயத்தில் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணுறோம். நம்ம படிக்கு வந்து 150 கிராம் வெங்காயம் போடுறதுனால 1 கிலோ 200 கிராம் வெங்காயம் நம்ம கட் பண்ணதை ஆட் பண்ணுறோம். புதினா வந்து ஒரு கட்டு நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். அதை நல்லா அலசிட்டு இப்போ நம்ம நறுக்குனதை ஒரு கட்டு நம்ம ஆட் பண்ணுவோம். புதினா மல்லி பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம நல்லா அலசிடணும். ஏன்னா அதில் மண் இருக்கிறதுனால நம்ம நிறையா தண்ணி ஊற்றி அலசினா தான் மண் கீழே இறங்கிட்டு நமக்கு அந்த இலை மட்டும் மேலே நிற்கும். பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நமக்கு வந்து 1/2 வேக்காடு வந்துருச்சு. இந்த டயத்தில் நம்ம மிளகாத்தூள் இப்போ ஆட் பண்ணணும். இப்போ நம்ம படிக்கு வந்து 10 கிராம் மிளகாத்தூள் நம்ம போகிறோம்னால இப்போ 80 கிராம் மிளகாத்தூள் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் நமக்கு வந்து இதில் போட்டாச்சு. இந்த வெங்காயமும் அந்த மிளகாத்தூள் சேர்ந்து நம்ம கோல்டன் ப்ரௌன் கலர் கிடைக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே வேக விடலாம். சில பேர் வந்து இந்த பிரியாணி எப்படி இந்த நல்லா ப்ரௌன் கலராக வருது, உங்களுக்கு டார்க் ப்ரௌன் கலராக வருதுன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன தான் மசாலா நம்ம வதக்கினாலும் அந்த ப்ரௌன் கலர் வந்து அதிகமாக நமக்கு கிடைக்காது. இப்போ நம்ம எண்ணெய் நெய்யில் வந்து நம்ம வெங்காயத்தை நம்ம வதக்குறோம் பார்த்தீங்களா, அந்த மிளகாத்தூளும் அந்த வெங்காயம் வதங்கும் போது நல்லா உங்களுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் தான் உங்களுக்கு பிரியாணியோட கலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து ப்ரௌன் கலராக நல்லா ப்ரௌனாக கிடைக்கும். கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இந்த டயத்தில் நம்ம கறி ஆட் பண்ணணும். நம்ம இப்போ கறி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கறி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு படிக்கு 1.5 கிலோ கறி போடுவோம். 1.5 கிலோ அரிசினா 1.5 கிலோ கறி போடுவோம். இப்படி நல்லா கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம கறியை வேக விட்டுருவோம். எண்ணெயிலே வந்துச்சுன்னா உங்களுக்கு கறி வந்து கொஞ்சம் சீக்கிரம் வேகும். நம்ம தண்ணி ஊற்றாமல் இலை கூட்டின்றனால நம்ம தண்ணி ஊற்றாமல் இந்த எண்ணெயிலே ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா நம்ம கறி போட்டு 10 நிமிஷம் ஆச்சு. நம்ம வந்து 1/2 வேக்காடு வெந்துருச்சான்னு நம்ம இப்போ இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம நம்ம எதுக்கு நம்ம 4-5 கறி எடுத்து நசுக்கி பார்க்குறோம்னா, கொஞ்சம் தொடக்கறி வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். பின் தொடையெல்லாம் கொஞ்சம் வந்து கெட்டியாக இருக்கும். முன் சப்பையெல்லாம் கொஞ்சம் லேசாக இருக்கனால அது சீக்கிரம் வந்துடும். பின் தொடக்கறி வந்து கொஞ்சம் இருகலாக இருக்கனால அது கொஞ்சம் வேக லேட்டாகும். அதனால நம்ம எல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி திக்கான கறி எடுத்து செக் பண்ணி பார்த்தோம்னா, இது நமக்கு நம்ம 1/2 வேக்காடு வந்துருச்சுங்கன்னா நம்ம தாராளமாக மசாலா உள்ளே கொட்டலாம். இதில் இன்னும் கொஞ்சம் பின் கறி வந்து கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வேகணும். ஒரு 2 நிமிஷம் இன்னும் ஒரு தடவை மூடியை போட்டுட்டு நம்ம அடுத்து மசாலா தொடர்ச்சியை கொட்டலாம்.
இதை போட்டு ஒரு திரும்ப ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கறி வந்து 60 வேக்காடு வெந்துருச்சு. இந்த டயத்தில் தான் நம்ம வந்து தயிரும் தக்காளி ஆட் பண்ணணும். தயிரும் தக்காளி ஆட் பண்ணி நம்ம ஒரு 5 நிமிஷம் வேக விட்டோம்னா நமக்கு அந்த கறி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட்டிஷ் கலர்லேயே இருக்கும். அதனால நம்ம ஃபஸ்ட் வந்து தயிரும் தக்காளியும் நம்ம ஆட் பண்ணுறோம். அதுக்கடுத்து நம்ம மசாலாவை தொடர்ச்சியாக நம்ம போடலாம். அடிக்கு வந்து 100 ml ஊற்றுறோம். இப்போ வந்து 8 படின்றதுனால நம்ம 800 ml தயிர் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதோட நம்ம தக்காளி ஆட் பண்ணுறோம்னா தக்காளி வந்து நம்ம படிக்கு வந்து 150 கிராம்னால 1 கிலோ 200 கிராம் தக்காளி நம்ம இதில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இது பெங்களூர் தக்காளின்றனால புளிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதே நாட்டு தக்காளியாக இருந்துச்சுன்னா நீங்கள் 100 கிராம் கம்மி பண்ணிக்கலாம். நாட்டு தக்காளி வந்து புளிப்பு அதிகமாக இருக்கும். இப்போ பெங்களூர் தக்காளினால புளிப்பு கம்மியாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு நாட்டு தக்காளி கிடச்சா இன்னும் நல்லது. நீங்கள் நாட்டு தக்காளி போடும்போது 100 கிராம் கம்மி எப்படி போட்டுக்கோங்க. நம்ம தயிர் தக்காளி போட்டிருந்தாங்கல்ல, அது நல்லா கொஞ்சம் வதங்கிருச்சு. இந்த டயத்தில் நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம். நம்ம படிக்கு வந்து இஞ்சி வந்து 200 கிராம், பூண்டு 200 கிராம், சின்ன வெங்காயம் 400 கிராம் நம்ம போகிறனால இஞ்சி பார்த்தீங்கன்னா 1 கிலோ 600 கிராம் இஞ்சி, 1 கிலோ 600 கிராம் பூண்டு, 3 கிலோ 200 கிராம் வந்து சின்ன வெங்காயம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதில் அது எடுத்து போடுப்பா. இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா நைஸாக அரைச்சிடணும். ஃபைனாக அரைச்சாதான் உங்களுக்கு பூண்டு கூட நமக்கு 1-2 இருந்தால் பூண்டு வெந்துடும். இஞ்சி பார்த்தீங்கன்னா வேகாது. அதனால் வந்து இஞ்சியை மட்டும் நம்ம எப்போவுமே நைஸாக நல்லா அரைச்சிடணும். நம்ம எப்போவுமே நைஸாக நல்லா அரைச்சிட்டோம்னா தான் உங்களுக்கு மசாலா வந்து ஈவனாக நல்லா வேகும். உங்களுக்கு அந்த கலர்ஃபுல் எல்லாமே நல்லா கிடைக்கும். அது மாதிரி நீங்கள் எப்போவுமே இஞ்சி வாங்கினீங்கன்னா பழைய இஞ்சியை வாங்கிக்கோங்க. பழைய இஞ்சியில் தான் வந்து நமக்கு காட்டை இருக்கும். புது இஞ்சியில் வந்து காட்டை இருக்காது. அந்த நீர்த்தன்மை அதிகமாக இருக்கிறனால சலசலன்னு இருக்கும். பழைய இஞ்சியில் நல்லா காட்டமாக இருக்கும். எப்போவுமே நீங்கள் வந்து நம்ம பிரியாணி ஆக்குறோம், இல்லை குழம்பு வைக்கிறதா இருந்தாலும், நம்ம எந்த கிரேவி பண்ணுறதா இருந்தாலும் பழைய இஞ்சி மேக்ஸிமம் கிடச்சுன்னா பழைய இஞ்சி யூஸ் பண்ணுங்க. வந்து பச்சை மிளகா 100 கிராம் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அந்த மல்லித்தலை எடுப்பா. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நறுக்கி வச்சிருந்த மல்லித்தலையை வந்து ஒரு கட்டுற மல்லித்தலை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இது பட்டை ஏலக்காய். இப்போ பார்த்தீங்கன்னா படிக்கு வந்து நம்ம பட்டை ஏலக்காய் கிராம் வந்து படிக்கு 10 கிராம் போகிறோம். பட்டை 10, ஏலக்காய் 10, கிராம்பு 2 கிராம். நம்ம 8 படின்றனால 80 கிராம் பட்டை, 80 கிராம் ஏலக்காய், 16 கிராம் வந்து கிராம்பு வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம எப்போவே நல்லா நைஸாக அரைச்சிடணும். பட்டை ஏலக்காய் திப்பி அரைஞ்சிருந்துச்சிங்கன்னா நம்ம சாப்பிடும்போது வாயில் திறல தெரியும். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நைஸ் ஆக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு ஏலக்காய் அந்த மாதிரி பச்சை தன்மையாக இருந்துச்சுன்னா லைட்டாக வறுத்துக்குங்க. அந்த ஃப்ளேவர் போகாத அளவுக்கு லைட்டாக வறுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஃபைன் பவுடர் ஆகிடும். நம்ம பட்டை ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதோட உப்பு போடுப்பா. உப்பு எடு. இதில் வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கணும். ஒரு படிக்கு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம போடணும். இப்போ 8 படி போடுறனால நம்ம 8 கை நம்ம உப்பு போடுறோம். 1 2 3 4 5 6 7 8 கை நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கணும். இப்போ மசாலா கிண்டி நம்ம நல்லா வேக விடலாம். மசாலா கொட்டிட்டோம். மசாலா கொட்டி நல்லா இப்போ வெந்துக்கிட்டு இருக்கு. எப்போவுமே நம்ம மசாலா கொட்டிட்டோம்னா ஒரு 2 நிமிஷத்தோட நம்ம விட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். மசாலா கொட்டி நம்ம கிண்டா முட்டோம்னா அந்த மசாலா டேரெக்டாக போய் கீழே உட்காந்து அடி பிடிச்சிடும் சோறு. அதனாலே நம்ம மசாலா கொட்டிட்டோம்னா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா நம்ம ஒரு 2 நிமிஷத்தோட இப்படி விட்டு கிண்டிட்டோம்னா உங்களுக்கு அடி பிடிக்காம நல்லா மசாலா அது சாப்பிட்டு வெந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு மசாலா எப்படி வெந்துருச்சு நம்ம கண்டுபிடிக்கிறதுனா இது பார்த்தீங்களா, இந்த பச்சை மிளகா பாருங்க. இந்த பச்சை மிளகா வந்து நம்ம போட்டப்போ லைட் க்ரீன் கலராக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ டார்க் க்ரீனாக வந்துருச்சு. இந்த மாதிரி வரணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகும். இன்னும் அந்த கலர் மாற இந்த கலர் மாறினாலும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா நல்லா வரும். அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் வந்து நல்லா வரும். அது வரைக்கும் நம்ம வதக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மசாலா வதக்குறோமோ நம்ம மசாலா வதக்குறோமோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து சாப்பாடோட டேஸ்ட் வந்து கூடி இருக்கும். உங்களுக்கு அந்த இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயத்தோட ரா ஃப்ளேவர் போயிடும். பார்த்தீங்களா மசாலா எப்படி நல்லா கலர்ஃபுல்லாக வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் நம்ம ஒரு 10 நிமிஷம் வதக்கினோம்னா இன்னும் உங்களுக்கு நல்லா கலராக நல்லா டார்க் ப்ரௌன் கலர் பிரியாணி வந்துடும். மசாலா நல்லா வந்துச்சு. இப்போ நம்ம அளவு தண்ணி ஊற்ற போகிறோம். ஒரு படி பிரியாணிக்கு வந்து 1 படிக்கு வந்து 1.5 படி தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம 8 படின்றனால 12 படி தண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணணும்.
இது நமக்கு 12 படி அளவு தண்ணி வருது. நம்ம வந்து மசாலாவில் தண்ணி இருக்குன்றனால ஒரு படி பிடிச்சி நம்ம 11 படி தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டு மூடி போடலாம். கொதி வர வரைக்கும் நம்ம மூடி போட்டுட்டு கொதி வந்தாலும் அரிசியை போடுறத நம்ம தொடர்ச்சி வீடியோவில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உலை நல்லா வந்துருச்சு பாருங்கள். உலை இந்த மாதிரி நல்லா கொதிச்ச பின்னாடி தான் நம்ம அரிசி போடணும். இப்போ உலை கொதிச்சு வச்சு நம்ம அரிசி அங்கே வடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரிசி இதோட ஆட் பண்ணுறோம். அரிசி போட்ட அப்படின்னா நம்ம வந்து இப்படி சுற்றி நல்லா கிளறி விட்டுக்கணும் அரிசியை. அது அப்போ தான் எல்லா சைடும் வந்து அரிசி நல்லா படணும். அப்போ தான் உங்களுக்கு அரிசி கரெக்டாக ஈவனாக வேகும். அதனால் இப்போ நம்ம நல்லா இப்படி சுற்றி கிண்டி விட்டுக்கணும் அரிசி. கிண்டி விட்டு 5 நிமிஷம் விட்டுடலாம். அப்போ அரிசி வந்து அந்த தண்ணியை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம உப்பு பார்க்கணும். 10 இல்லாட்டி நம்ம திரும்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு உரப்பு நம்ம 10 இல்லாட்டி ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு அரிசி வந்து தம் போகிற டைம் அந்த பக்குவத்துக்கு வந்துருச்சு. நம்ம இந்த டயத்தில் தான் வந்து சாப்பாடு வந்து தம் போடணும். எப்போவுமே தண்ணி கொஞ்சம் நல்லா ட்ரையாக விட்டு தான் தம்மு போடணும். இப்போ வந்து ஒரு விறகை நம்ம பிரிச்சுக்கிட்டு இருக்கோம். 2 நிமிஷத்தில் நம்ம தம் போட்டுருவோம். தம் போடுறப்ப நல்லா அப்படி சுற்றி கிளறி விடணும். சுற்றி இப்படி நல்லா சுற்றி கிளறி விட்டால் தான் ஒரு தண்ணி எல்லா சைடும் வந்து வரும். இல்லாட்டி ஒரே சைடாக நிற்கும். அவ்வளோ தம் என்ன பார்த்தீங்களா, அரிசி வந்து தம் போடுற பக்குவத்துக்கு வந்துருச்சு. இதெல்லாம் இப்போ தம் போட போகிறோம். அங்கே இழுத்து விடுப்பா, இழுத்துடணும். இல்லாட்டி வந்து இழுக்கலாமல் இருந்தோம்னா கீழே உட்காரும். அதனால் ஃபுல்லாக இழுத்துட்டு இப்போ நம்ம மேலே கங்கல்லி போட போகிறோம். நம்ம தம்மு போட்டு 1/2 மணி நேரம் ஆச்சு. இப்போ நம்ம தம்மு உடைச்சிடலாம். வாங்க பார்க்கலாம். கிட்ட காப்பு நீ உள்ள காமி பாருங்க. சோறு இந்த பதத்தில் தம்மா ஆனதுன்னா சோறு நல்லா தம்மா ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது மேலே நம்ம எப்போவுமே தம்மு உடைக்கிறதுக்காண்டி நெய் வச்சுருப்போம். கொஞ்சம் மேலே நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 லிட்டர் நெய் மேலே ஊற்றிக்கலாம்.